அனைவருக்கும் வணக்கம். இன்று 3 முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு, சிங்கப்பெண் அதிரடிப்படை இன்று தொடங்க போகிறாங்க. அடுத்தது, அனைத்து மாவட்டங்களையும் பெரிய பிரச்சனையாக இருந்த குடிநீருக்கு ஒரு முக்கிய தீர்வு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, மின்சாரத்துறையில் ஒரு பெரிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை போன முறை தொடங்கப்பட்டது கேன்சல் ஆனிச்சு. அதுக்கு பல்வேறு விமர்சனங்களை வச்சாங்க. அந்த திட்டத்திற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவடைந்து இன்று மாலை 5 மணிக்கு சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் சிஎம் விஜய் அவர்கள் இதை தொடங்கி வைக்கிறாங்க. முதல்வர் விஜய் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை இயங்க போகுது. பொது இடங்கள், கல்வி நிலையங்கள், பெண்கள் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை செயல்பட போகுது. இதற்கு முதற் கட்டமாக டிஜிபி அலுவலகத்தில் ஒரு ஐஜி கண்காணிப்பாளர், 2 துணை கண்காணிப்பாளர், 4 இன்ஸ்பெக்டர்கள், 8 சப் இன்ஸ்பெக்டர்கள், 20க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். குற்ற சம்பவங்கள் நிகழ வாய்ப்புள்ள இடங்களை கண்டறிந்து கண்காணிப்பதோடு பொது இடங்களில் கண்காணிப்பு மற்றும் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத உறுதி செஞ்சோம் அப்படின்னாக்கா அங்கே குற்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி பேருந்து நிலையம், ரயில்வே ஸ்டேஷன், கல்வி நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், இதை மாதிரி பொதுமக்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் இருக்கிறோம் அப்படிங்கிற தங்களுடைய இருப்பை வெளிப்படுத்தி சட்டவிரோதமான செயல்களை தடுக்கிறது இவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. இவ்வளவு பாதுகாப்புகளையும் மீறி பெண்களுக்கு ஏதாவது தவறுகள் நடந்தது அப்படின்னாக்க அவங்களுடைய நலனை உறுதி செய்து அவர்களுக்கு மற்ற ஆதரவுகள் கிடைக்கும் வகையில் இவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு பிரத்யேகமாக ஒரு ஜீப்பும் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றிலிருந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை அனைத்து இடங்களிலும் பரவலாக ரோந்து பணியில் ஈடுபடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததை பார்த்தீங்கன்னாக்க டாஸ்மாக் கடைகள் நிறைய தமிழகத்தில் மூடப்பட்டது. இதனால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டது. அதை சரி செய்யும் வகையில் டாஸ்மாக் மீதான கட்சி நிதி அரசுக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதனால் ஹாட்டு, பீரு, ஒயின் பெட்டிகளுக்கான கட்டண வசூல் முறையில் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இதனால் ரூபாய் 1200 கோடி அரசு வருவாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அதோடு இன்னொரு விஷயம் டாஸ்மாக் கடைகள் தனியார் மயமாக்கப்படுதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழும்பிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அரசு தரப்பிலிருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. டாஸ்மார்க்கு தனியார் மயமாக்குறதுல அரசுக்கு விருப்பம் இல்லை, ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, குடிநீருக்கான ஒரு நிரந்தர தீர்வு சொல்லியிருக்காங்க. 25 மாநகரங்களிலும் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். 146 நகராட்சிகள், 479 பேரூராட்சிகளில் குடிநீர் உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு தினசரி குறைந்தபட்சம் 3 மணி நேரம் குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் முதல்வர் திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. அனைத்து மாநகராட்சிகளிலும் 100% குடிநீர், கழிவுநீர் இணைப்புகள் வழங்குவதற்கான பணிகள் தொய்வின்றி மேற்கொள்ளப்பட வேண்டும்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 1 லட்சத்திற்கும் அதிக மக்கள் தொகை கொண்ட நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பல்லுயிர் மற்றும் சூழலியல் பூங்காக்கள் நிறுவப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. தேவைக்கேற்ற கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்து சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் நீர்நிலைகளில் கலப்பதை முற்றிலும் தடுக்க வேண்டும்ங்கிறத முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் மின் வாரியத்தில் உடனடியாக 15,000 பேர் நியமிக்க உள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காரு. இந்த மின் வாரிய ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகள் அனைத்தும் கிடைக்குங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இந்த போன திமுக ஆட்சியில் போடாமல் இருந்த இந்த பதவி உயர்வு இந்த ஆட்சியில் போடப்பட்டிருக்கு. பதவி உயர்வாக இருந்தாலும் பணம் கொடுத்து தான் போடுவாங்க. அந்த நிலை மாறி நாங்கள் யாருக்கிட்டையும் ஒரு பைசா கூட வாங்காமல் இந்த 300 பேருக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்கோம். இது மக்களுக்கு தெரியும், நாங்கள் நியாயமான முறையில் செயல்படுறோம் அப்படிங்கிறது சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.